கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், வணக்கம். இந்த சம்பவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் விமான நிலையத்துக்கு பின்புறம் நேற்று இரவு 11 மணி அளவில் ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு வந்த ஒரு 3 இளைஞர்கள் அந்த ஆண் நண்பரை அடித்துவிட்டு அந்த கல்லூரி மாணவி அங்கிருந்து தூக்கி சென்றிருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் கல்லூரி மாணவி அந்த ஆண் நண்பர் காவல்துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நேற்று தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. அப்போது அந்த பகுதியிலிருந்து சிறு தூரம் பின்னணியில அந்த பெண் அரை நிர்வாணமாக அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கார். உடனடியாக அவர் தனியார் மருத்துவமனைக்கு தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கார். அதே சமயம் அந்த ஆண் நண்பன் சொல்லக்கூடிய வினித் என்பவர் அவருக்கும் தலையில் மற்றும் உடலில் காயம் இருப்பதாகவும் அவரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் 3 பேர் அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதாகவும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கு. 3 பேர் நேற்று கல்லூரி மாணவி தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் கோவை விமான நிலையம் பின்புறம் இந்த சம்பவம் நடைபெற்றதால் போலீசார் அந்த இளைஞர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்ற கோணத்தில் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த கல்லூரியை சேர்ந்தவர்கள், எந்த பகுதியில் தங்கி இருக்கிறார்கள் என்ற விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் தவறு செய்துவிட்டு தப்பிச் சென்றவர்கள் எங்கு சென்றிருக்கார்கள் என்பது அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவின் அடிப்படையில் போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.